85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என குறிப்பிட்டு தவிக தலைவர் விஜய் எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பிரவீன்குமார், தகவல்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கான வாக்கு சதவிகிதம் என்பது மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது. இந்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மிக முக்கியமான பதிவு ஒன்றை வாக்குப்பதிவு தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். அதில் அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது மட்டுமே, இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்று இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கியது அதிசயமும் அவசியமும் நிகழ தொடங்கிவிட்டது. இது எப்போது இருந்து தொடங்கியது என்பது நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வர் என்று தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவிகித வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கமே வராமல் இருந்தன. ஆனால் 2026 ஏப்ரல் 23 அதாவது நேற்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு என்பது தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று என்றும், வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களில் காணப்படும் கூட்டம் போல குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததை கண்டு வியக்காதோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை என்றும், வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வாக்களிப்பதற்காகவே பெரும்பொருள் செலவு செய்து வந்த ஜனநாயகர்களை இருகரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தேர்தல் திருவிழா என்றும் ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதன் அர்த்தம் நேற்றுதான் அதை நாம் கண்ணால் கண்டோம் என்றும், இந்த 2026 ஏப்ரல் 23 தான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்றும், தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியதலை காணிக்கையாக்குகின்றேன் என்று விஜய் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தினரை வழிநடத்திய என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸ் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். மேலும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் நம் கழக தோழர்களுக்கும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தான் இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று ஏனம் பேசியோருக்கு இந்த செயல் மூலம் பதிலடி தந்த அனைவருக்கும் நன்றி என்றும், உங்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துகள் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நம்பிக்கையுடன் இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்றும் விஜய் பதிவிட்டிருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவு என்பது 85 விழுக்காட்டுக்கு மேல் பதிவாகி இருப்பது என்பது தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை குறிப்பிட்டும் இது மாற்றத்துக்காக தான் என்று குறிப்பிட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறார். ஷர்மிளா.